கந்துவட்டி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் கைது. கோபி அருகே உள்ள கணபதிபாளையத்தைச் சேர்ந்தவர் தர்மர் பாண்டி மகன் யுவராஜ். இவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் ஜே பேரவை மாவட்ட செயலாளராக உள்ளார். யுவராஜ் கடந்த சில ஆண்டுகளாக கந்துவட்டி தொழில் செய்து வந்துள்ளார். கோபி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஏழை பெண்களை குறிவைத்து 5000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை மட்டுமே கடனாக கொடுப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த ஆண்டு கோபி நாகர்பாளையத்தைச் சேர்ந்த காஜா மைதீன் மனைவி மகேஸ்வரி என்பவர் யுவராஜுவிடம் 30,000 ரூபாய் கடனாக பெற்றுக்கொண்டு வாரந்தோறும் 3,000 ரூபாய் செலுத்தி வந்துள்ளார். கடனுக்கு ஈடாக வெற்று காசோலையையும் மகேஸ்வரி கொடுத்துள்ளார். 10 வாரங்கள் பணத்தை கொடுத்த நிலையில் அவரது கணவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் 2 வாரங்கள் பணம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த யுவராஜ் மகேஸ்வரி வேலை செய்து வரும் பலசரக்கு கடைக்கு சென்று தகராறு செய்ததுடன் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மகேஸ்வரி இது குறித்து கோபி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். யுவராஜ் மீது மகேஸ்வரி புகார் அளித்து இருப்பது குறித்து தகவல் அறிந்த 20க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் திரண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் கந்துவட்டி கொடுமை தடுப்புச் சட்டம், கொலை மிரட்டல் விடுத்தல், தகாத வார்த்தையால் திட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த கோபி போலீசார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகி யுவராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.